இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை 1 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 5 எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாயிருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைய நாள் வார்த்தையில நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்தும் அவருடைய வசனத்தை குறித்தும் பவுல் தெசலோனிக்க பட்டணத்திற்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் இந்த வார்த்தை நம்மளோடு கூட வெளிப்படுவதாக. கர்த்தருடைய சிலுவையின் பாடுகளும், கர்த்தர் நமக்காக சிலுவையில பட்ட உபத்திரவங்களும், கிறிஸ்து இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நாம சொல்லுகிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல், அந்த நோக்கத்தை சொல்லும் பொழுதே நமக்குள்ள இருந்து தேவ வல்லமை புறப்பட வேண்டும் என்பது ஒரு உறுதியாய் இருக்கிறது. இந்த நாளில் இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற நமக்கு முன்பாக இருந்த எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்கள் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும், அதனுடைய வல்லமைகளும், அதனுடைய அதிகாரங்களும் நம்ம வாழ்க்கையில செயல்பட்டதை போல அநேகரிடத்துல நாம தேவ வசனத்தை சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு வல்லமை வெளிப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய முழு நிச்சயமும் வெளிப்பட வேண்டும் என்பது இந்த நாள் நம்மளுடைய ஜெபத்தின் பாரமாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நாம் கேட்கிற வசனமாகிலும் இருக்கட்டும், நாம் சொல்லுகிற வசனமாகிலும் இருக்கட்டும், நாம் கேட்கிற சுவிசேஷங்களா இருக்கட்டும், நாம சொல்லுகிற சுவிசேஷங்களா இருக்கட்டும், அது தேவ வல்லமை நிறைந்ததா இருக்க வேண்டும். ஜனங்கள் மத்தியில் அற்புதங்களும் அடையாளங்களும் செயல்படுவதா இருக்க வேண்டும். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் அவருடைய அற்புதங்களும், அவருடைய வல்லமைகளும், அவருடைய அடையாளங்களும் நடக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற பாரம் மாத்திரம் நம்ம இருதயத்தில் இருக்க வேண்டும். எந்த இடத்துல ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறீர்களோ, எந்த இடத்துல இந்த தேவ வசனத்தை உங்க நாவல் இருந்து சொல்லுகிறீர்களோ, அதுல வசனம் மாத்திரம் புறப்பட்டு வராது, தேவ வல்லமையும் புறப்பட்டு வரும். பரிசுத்த ஆவியானவருடைய முழு நிச்சயமும் வந்தடையும். உங்களுடைய ஊழியமும் உங்களுடைய சுவிசேஷ பாரமும் இன்னும் நன்மையாய் பெருகும் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். God bless you.